கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவர் நமக்கு தருகின்ற இறை இரக்கத்தின் செய்தி. இந்த நாளின் சிந்தனைக்கு ஆவியானவர் நமக்கு தருகின்ற இறை இரக்கத்தின் செய்தி என்ன? நேற்றைய தினம் ஆவியானவர் நமக்கு தந்தது, என் மகனே மகளே, நான் உன்னிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கிறேன், நீ என் கேள்விக்கு என் விண்ணப்பத்திற்கு பதில் தர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இந்த நாளில் சிந்தனைக்கு ஆவியானவர் நம்மிடத்தில் தருவது இறை இரக்கத்தின் செய்தி என்னவென்றால், என் மகனே மகளே, என் அருகில் இருக்க வேண்டும், என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆவலை நீ வளர்க்கவில்லை என்றால் எங்குமே லீலி மலர்கள் வளராது. என்ன அருமையான வார்த்தை! என் அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆவலை நீ வளர்க்க வேண்டும். அவற்றை நீ வளர்க்கவில்லைனால் எங்குமே லீலி மலர்கள் வளராது. என் சிறு குழந்தையே, உன் இருத்தலுக்கான காரத்தை நீ எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? என் சிறு குழந்தையே, உன் இருத்தலுக்கான காரணத்தை நீ எப்போதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? அன்பே மிக பெரியதல்லவா? என் சிறு குழந்தையே, என் அருளை பெற்றுக்கொள். என் சிறு குழந்தையே, என் அருளை பெற்றுக்கொள். அதை ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு தருகிறேன். எனவே என் அருகில் நீ இருக்க வேண்டும் என்ற ஆவலை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். நீ என்னிடம் கேட்டால் உனது எளிய ஆன்மாவை நான் ஒளிவிப்பேன். நீ என்னிடம் கேட்டால் உனது எளிய ஆன்மாவை நான் ஒளிவிப்பேன். நண்பகல் சூரிய ஒளியை விட ஒளி நிறைந்ததும், நண்பகல் சூரிய ஒளியை விட ஒளி நிறைந்ததும் தெளிவானதும், ஆனால் மனிதர்களின் பார்வையில் மதியீனதுமான என் ஞானத்தை கொண்டு உன் வறிய ஆன்மாவை நான் ஒளிர்விப்பேன். என்னிடம் கேட்டால் உனது எளிய ஆன்மாவை நான் ஒளிர்விப்பேன். நண்பகல் சூரிய ஒளியை விட ஒளி நிறைந்ததும் தெளிவானதும், ஆனால் மனிதர்களின் பார்வையில் மதியீனதுமான என் ஞானத்தை கொண்டு உன் வறிய ஆன்மாவை நான் ஒளிவிப்பேன் என்ற வாக்குத்தத்தம். அது உன் ஆன்மாவின் இருண்ட மூலைகளிலும் தன் வெளிச்சத்தை பாய்ச்சும். ஜெபி. அப்போது எல்லா வகையான துன்பங்களும் உன்னிடமிருந்து எடுக்கப்படும். ஜெபி. எல்லா வகையான துன்பங்களும் உன்னிடமிருந்து எடுக்கப்படும். என் குழந்தாய், என் அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆவலை நீ வளர்க்கவில்லை என்றால் எங்குமே லீலி மலர்கள் வளராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னை பார்க்கும்போது இறைவனின் இரக்கம் உனக்கு தரப்படுகிறது. நீ என்னை பார்க்கும்போது இறைவனின் இரக்கம் உனக்கு தரப்படுகிறது. எனது விண்ணக பணித்துணியை உன்னோடு சேர்ந்து உணர நான் அனுமதிக்கின்றேன். இது உனக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஜெபி. இன்னும் அதிகமாக அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூற முடியாது. எனது சிறிய ஒரு மூச்சு காற்றினாலும் இந்நாட்களில் நீ மிக அதிகமாக கவரப்படுகிறாய். எனது சிறிய ஒரு மூச்சு காற்றினாலும் இந்நாட்களில் நீ மிக அதிகமாக கவரப்படுகிறாய். இதில் நிலைத்திருக்க
பற்றி பிடித்திருக்க நீ முயற்சி செய். என் அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆவலை நீ வளர்த்துக்கொள். என் கூடவே இரும் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த அருமையான சிந்தனையை தந்தீரே. என் அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆவலை நீ வளர்க்கவில்லை எனில் எங்குமே லீலி மலர்கள் வளராது என்று சொன்னீரே. நான் உமது அருகில் இருக்க வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகிறீர். இதோ நான் ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. என் கூடவே இருங்கப்பா. எப்படி நீர் என்னை பார்த்து கேட்கின்ற கேள்வி, என் அருகில் நீ இருக்க வேண்டும் என்ற ஆவலை வளர்த்துக்கொள் என்று சொல்லுகிறேன். இதோ நான் உண்மையோடும் நேர்மையோடும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உம்மை அன்பு செய்யக்கூடிய வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக என்னை படைக்க உம்முடைய சமூகத்தில் நான் உண்மையோடும் நேர்மையோடும் ஊழியம் செய்ய, உடைய வார்த்தை வசனங்களை தியானிக்க, அதன்படி நடக்க நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே. நீர் என்னோடு தங்கும் ஆண்டவரே. என் அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆவலை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனையை தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. என் சிறு குழந்தையே, என் அருளை பெற்றுக்கொள். அதை ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு தருகிறேன். நீ என்னிடம் கேட்டால் உனது எளிய ஆன்மாவை நான் ஒளிர்விப்பேன். எப்படி என்று சொன்னால், நண்பகல் சூரிய ஒளியை விட ஒளி நிறைந்ததும் தெளிவானதும் மனிதர்கள் பார்வையில் மதியினதுமான என் ஞானத்தை கொண்டு உன் வறிய ஆன்மாவை நான் ஒளிர்விப்பேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அது உன் ஆன்மாவின் இருண்ட மூலைகளிலும் தன் வெளிச்சத்தை பாய்ச்சும் என்ற வாக்குறுதிக்காய் நன்றி ஆண்டவரே. அப்போது எல்லா வகையான துன்பங்களும் உன்னிடமிருந்து எடுக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. என் குழந்தாய், என் அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆவலை நீ வளர்க்கவில்லை எனில் எங்குமே லீலி மலர்கள் வளராது என்ற ஒரு எச்சரிக்கையை தந்திரே, ஒரு வார்னிங் எனக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு நாளும் நீ என்னை பார்க்கும்போது இறைவனின் இரக்கம் உனக்கு தரப்படுகிறது. எனக்கு விண்ணக பணித்துளை உன்னோடு சேர்த்து உணர நான் அனுமதிக்கிறேன். இது உனக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஜெபி என்ற ஆலோசனைக்காய் நன்றி ஆண்டவரே. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை உணர்த்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ? மறக்க மாட்டேப்பா.
ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,